ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல பரத்வாஜ் வீட்டில் தான் காட்டுறாங்க. இன்னைக்கு சுமங்கலி பூஜை இருக்கு போல. அதனால பாட்டி அங்க இருக்கிற எல்லா மருமகளுக்கும் புடவை நகை வச்சு அவங்க எல்லார் கையிலையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் சீமாக்கு கொடுத்துட்டு சொல்றாங்க, இந்த பாருமா, இதுதான் உன்னோட முதல் சுமங்கலி பூஜை. அதனால இன்னைக்கு ஃபுல் டே நீ விரதம் எடுக்கணும். அப்பதான் உன்னோட கணவனோட ஆயுசு கூடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சீமாவும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்கு போறா. அப்பதான் நம்மளோட சீமா சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் பிரேம கல்யாணம் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த சுமங்கலி பூஜையை செய்ய முடியும்? இது சரியா இருக்குமா? எனக்கு புரியவே இல்லை. இது நீ தான் ரோஹிணி செய்யணுங்கிற மாதிரி சொல்ல, அக்கா என்னக்கா சொல்ற, நீ இப்பெல்லாம் பேசாத. நான் பாரு, பிரேமாமாக்கும் உனக்கும் தான் மனசளவுல கல்யாணம் நடந்திருக்கு. அதனால நீ தான் இந்த பூஜையை செய்யணும். அதனால உனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டையை எடுத்து அவன் கையில கொடுக்க வரும்போது கரெக்டா அன்னிக்காரி வந்துடுறா. என்ன நடந்துட்டு இருக்கு? இத பாட்டி சீமாக்கு தானே கொடுத்தாங்க, நீ என்ன ரோஹிணி வச்சிருக்க அப்படின்னு கேட்டா, ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லை, நான் அக்கா கையில எடுத்து கொடுக்கதான் இதை எடுத்தேன், இந்தாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீமா கையில எடுத்து கொடுக்குறா. அதுக்கப்புறம் எல்லாரும் கீழே வந்துடுறாங்க. ஆளுக்கு ஒரு கையில மெஹந்தி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ சீமா கையில விட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தங்கச்சிக்காரி என்ன பண்றா, பிரேம கூட்டிட்டு அண்ணா இங்க வாண்ணா, இந்த மாதிரி அன்னி கையில உன்னோட பேர் எங்க எடுத்திருக்குன்னு கண்டுபிடி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, இவன் ஏற்கனவே சீமா மேல கடுப்பா இருக்கிறதுனால ஒண்ணுமே சொல்லாம அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகிடுது. சோ வீட்டுல இருக்கிற எல்லா மருமகளும் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்கிறாங்க. பாட்டி கேக்குறாங்க, எல்லாரும் வந்துட்டீங்க, ஆமா சீமா எங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்களா, புது மருமகளுக்கு கொழுப்பு விட்டு போச்சு போல, மணி ஆறாகுது இன்னும் எந்திரிக்கல பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, பின்னாடி திரும்பி பார்த்தா நம்மளோட சீமா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படி பொண்ணு மாதிரி நிக்கிறா. உடனே எல்லாரும் பார்த்து, என்னம்மா நீ எப்ப வந்த அப்படின்னு கேட்டா, நான் 4 மணிக்கு இங்க வந்துட்டேன், பூஜை எல்லாம் பண்ணிட்டு எல்லா சாப்பாடும் பண்ணி வச்சு ரெடியா வச்சிருக்கேன், கடவுளுக்கும் படைக்க தயாரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாமிக்கு என்ன பண்றாங்க, சாப்பாடை படைச்சிட்டு அப்படியே பூஜை பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தரா. அதோட பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பிரேமுக்கு போய் சாப்பாடு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரூமுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறா. அங்க பிரேம் கையில கொடுத்தா அவன் எனக்கு சாப்பாடு வேணாம், உன் கையால எது கொடுத்தாலும் எனக்கு வேணான்னு தான் சொல்லிட்டேன், திரும்ப எதுக்கு நீ டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லிட்டு போயிடான். இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நைட்டு அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் இல்லையா, அதனால மாடிக்கு போயிட்டு பூக்கள் தோரணம் எல்லாத்தையும் கட்ட சொல்லிட்டு வேலையெல்லாம் வாங்கிட்டு இருக்கான். அப்பதான் சீமா இதெல்லாம் கவனிச்சுட்டு, ரொம்ப பாவமா இருக்காரு, சாப்பிடவும் இல்லை, அதனால தண்ணி கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு ஒரு வேலையாள்கிட்ட தண்ணி கொடுத்து விடுறா. ஆனா அவரு இல்ல எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திருப்பி அனுப்பிடுறான். சீமாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, இவர் எதுக்கு இந்த மாதிரி இருக்காரு, சாப்பிடவும் மாட்டாரு, தண்ணியும் குடிக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஒருவேளை நம்ம கொடுக்க சொன்னது பார்த்துட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோஹிணி என்னாச்சுக்கா அப்படின்னு கேட்டா, இவளும் புலம்பிட்டு இருக்கா, என் கையால எது கொடுத்தாலும் அவர் சாப்பிட மாட்டாரு, அவ்வளவு வெறுப்புல இருக்காரு, நீயாவது போய் கூட அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ என்னக்கா நீ என்ன வம்புல எடுத்து விடுற, ஏற்கனவே உன் அன்னிக்காரிங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரி பேசுறாங்க, நானா போய் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இங்க ரோஹிணி சொல்லிட்டு இருக்கா. அதோட அவளும் போயிடுறா. இங்க சீமாக்கு ரொம்ப அப்படியே மயக்க வர மாதிரி இருக்கு, ஏன்னா அவ விரதம் இருப்பா. அதோட மயக்க போட்டு அங்கேயே விழுந்துடுறா. அப்ப கரெக்டா பிரேம் என்னாச்சு சீமா அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு அவளை எழுப்பி பாக்குறா. எந்திரிக்க மாட்டா. தண்ணியை தெளிச்சு பார்த்தோன்னா அவ எந்திரிக்கிறா. உடனே என்ன என்கிட்ட டிராமா போட்டு காட்டுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இவளுக்கு ரொம்ப மாறி இருக்கு, என்னடா அது, இவன் எதுக்கு இப்படி இருக்கான், நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா பாத்துக்கிறான், ஆனா நடிக்கிறேன்னு சொல்லிட்டு போறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த மனுஷன் என்னை எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டாரு, எவ்வளவு லவ் பண்ணாரு, இப்ப இவ்வளவு விருப்ப காட்டுறாரு, எப்படிதான் நான் இதெல்லாம் மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண் கலங்கி அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளுக்கு கோபமும் வருது. நம்ம மட்டும் அவருக்காக விரதம் இருக்கோம், ஆனா அது அவரை நம்பவும் மாட்டாரு, நமக்காக அவர் என்னதான் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல தண்ணி குடிக்கிறதுக்கு தான் போறா. அப்ப கரெக்டா பாட்டி அந்த இடத்துக்கு வந்துடுது. உடனே சீமா பயந்துட்டு நிக்கிறா. என்ன பண்ணிட்டு இருக்க சீமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்ல கீழே
வந்து தண்ணி ஊத்திடுச்சு, அதான் தொடச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறான். பாட்டிக்கு இவன் மேல இன்னும் கொஞ்சம் தான் டவுட் வருது. பட் காட்டிக்காம சீக்கிரம் வாக்கில நீயும் பிரேமும் வந்து தான் ஆரத்தி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் வந்து சீமா வந்து தண்ணி வந்து தொடச்சிட்டு இருக்கும்போது கீழே பாக்குறா, சோஃபாக்கு கீழே சாப்பாடு வந்து இருக்கு. அவன் இன்னும் சாப்பிடவே இல்லை போல. உடனே அதை பார்த்துட்டு அவளுக்கு அப்படியே அழுகையா வருது. அப்போ வந்து அவரும் எனக்காக வந்து விரதம் இருக்காரா, அதனாலதான் சாப்பிட மாட்டாரு, தண்ணி குடிக்க மாட்டாரா, என்னதான் என் மேல கோவமா இருந்தாலும் நான் அவருக்காக விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு அவரும் எனக்காக விரதம் இருக்காரா, இவ்வளவு நல்லவரா இருக்காரு, ஆனா ஏன் என்கிட்ட இப்படி வெறுப்ப காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவ வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து கீழே போயிட்டு மறுபடியும் வந்து பிரேம் சீமா 2 பேரும் ஆரத்தி எல்லாம் எடுத்துட்டு அந்த நிலவு வெளிச்சம் வந்து வந்துருது. நம்மளோட பிரேம் வந்து அவளோட வாயில ஸ்வீட்டை ஊட்டி விட்டு அவளோட விரதத்தை முடிச்சு வச்சிடுறாரு. இதெல்லாம் பாக்குற நம்மளோட ரோஹிணி வந்து அப்படியே ஆனந்த கண்ணீரோட பாத்துட்டு இருக்கா. எப்போதும் போல மாமாவும் அக்காவும் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இங்க வந்து பிரேம் வந்து ரூமுக்கு போறான், பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாக்கு அடியில ஒளிச்சு வச்ச சாப்பாடு சாப்பிடலான்னு போவானா, அங்க பார்த்தா சாப்பாடு இருக்காது, எங்கடா போனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்மளோட சீமா பின்னாடியே அந்த தட்டை வச்சுட்டு நிக்கிறான். உடனே பார்த்துட்டு இவனுக்கு பயங்கர ஷாக்கு. ஒண்ணுமே சொல்லாம அப்படி திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். என்ன பிரேம், இதுதானே தேடிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து என்னமோ சாப்பிட போற அப்படி இப்படின்னு இருந்தீங்க, ஆனா நீங்க எனக்காக விரதம் இருந்திருக்கீங்கல்ல, ஏன் என்கிட்ட இப்படி வந்து பொய் சொல்றீங்க, எனக்காக தானே இப்படி பண்ணீங்க, சொல்லுங்க உங்க மனசுல என் மேல இருக்கிற காதல் வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இந்த பாரு, நீ ஓவரா வந்து கற்பனை பண்ணிட்டு இருக்காது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எனக்கு பசிக்கல லேட்டா சாப்பிடலான்னு வச்சிருந்தேன், அவ்வளவுதான், நீ வந்து ரொம்ப ஓவரா வந்து எதிர்பார்க்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிடுறான். இவனுக்கு வந்து என்னடா இவன் எப்படி பேசினாலும் வந்து இப்படியே பேசுறானே, சரி மஞ்சள் கலந்த பாலாவது வந்து இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு பால் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பா. அப்போ வந்து நைட்டு நேரங்கிறதுனால ஒரு இருட்டா இருக்குமா. அப்போ வந்து சீமாவோட மாமியாக்காரங்க வந்து அப்படி தனியா நடந்து போறாங்க ஒரு ஸ்டோர் ரூம் கிட்ட. உடனே வந்து சீமாக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அது, யார் இந்த நேரத்துல வரா அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறா. ஸ்டோர் ரூம்ல வந்து ஒரு பொட்டி இருக்கு. அந்த பொட்டியை திறந்து அதுல நிறைய அவார்ட்ஸ், அப்புறம் வந்து நிறைய வந்து பழைய ட்ரெஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க கண் கலங்கி அப்படியே அழுதுட்டு இருக்காங்க, சித்தார்த் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து ஒரு போட்டோவும் இருக்கு, அதை வந்து நம்ம கிட்ட காட்டல. அந்த போட்டோவை பார்த்து நீ எப்பப்பா வருவ அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்ப வந்து நம்மளோட சீமா கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாளா. இதை பார்த்த மாமியாக்காரங்க பயங்கரமா ஷாக் ஆகி அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு காத்துல வந்து அந்த போட்டோவும் பறந்து சீமாவோட காலடியில போய் விழுந்துருது. உடனே அவளும் அந்த போட்டோவை எடுத்து பாக்கிறதுக்கு போறா. டக்குன்னு மாமியாக்காரங்க வெடிக்குன்னு புடுங்கிடுறாங்க. இல்லம்மா சீமா, என்ன நீ இந்த நேரத்துல எங்கென்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லத்த நான் வந்து பிரேமுக்கு வந்து பால் எடுக்கலான்னு வந்தேன், பார்த்தா வந்து ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, அதான் வந்து இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு பொருள் எடுக்கலான்னு வந்தேன், அதுதான் வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சமாளிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சீமாக்கும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு, இவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அடுத்த நாள் ஆகுது. சீமா வந்து எல்லாருக்கும் காஃபி போட்டுட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கால. அப்ப வந்து அப்பாக்காரங்க வந்து வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே சீமா ரோகிணிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதோட வந்து அப்பாக்காரரை பார்த்துட்டு ரோகிணி வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. அதோட வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா உன்னை பார்த்ததுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சீமா மண்டும் பயந்து பயந்து நின்றுட்டு இருக்கா. அப்பா கிட்ட போனா அவர் கோவப்படுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து பாட்டி சொல்றாங்க, என்னம்மா சீமா, உன் அப்பா வந்திருக்காருல, போ கிட்டன போமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உடனே இவளும் வந்து தயங்கி தயங்கி போறா. உடனே வந்து அப்பாக்காரர் வந்து உங்க எல்லாருக்கும் நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேச்சை மாத்திடுறாரு. சீமாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, வேணும்னே தான் அப்பா அப்படிலாம் பண்றாருங்கிற மாதிரி இவன் நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து பிரேம் வந்து வாங்க மாமா நான் ரூமை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து அழைச்சிட்டு போறான். அங்க வந்து அப்பாக்காரர் வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. இங்க வந்து நம்மளோட சீமா வந்து அவருக்கு தேவையான பெட்ஷீட்டு போர்வை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். கொடுத்துட்டு அப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ ஒன்றும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. உடனே அழுதுட்டு கெஞ்சிரா, அப்பா ப்ளீஸ்ப்பா இந்த மாதிரி பேசாம இருக்காதீங்கப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, நான் பண்ணது தப்பு தான்ப்பா, உங்களை வந்து அவமானப்படுத்திட்டேன்ப்பா, அது வந்து தெரியாம பண்ண தப்புப்பா, இனிமே அந்த மாதிரி தப்பு நடக்காதுப்பா, தயவு செஞ்சு நான் மன்னிச்சுங்கப்பா, நான் உங்களோட பொண்ணு தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுது கெஞ்சி அப்படி கையை எடுத்து கும்பிட்டு இருக்கா. உடனே இவரும் வந்து ஒரு செகண்ட் வந்து அப்படி இறங்கி அவரை மன்னிக்கிறதுக்காக போறாரு. பட் இருந்தாலும் அவரால் அது மன்னிக்கவே முடியல. அப்படி கோவப்பட்டு இனிமே மூஞ்சிலே முடிக்காது சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்க 2 பேரும் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் சீமா வந்து அலறது, இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து பிரேம் வந்து பாத்துடுறான். என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.